ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது நீட் 2025 எக்ஸாம் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஷன் பி ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா neat.nta.nic.in ஓகேங்களா. இந்த ஆல்ரெடி வந்து நீட் யூஜிக்காக வந்து நீட் யூஜி 2025க்காக வந்து டெடிகேட்டட் ஒரு வெப்சைட் இருக்குது இல்லைங்களா. ஓகேங்களா, என்டிஏ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண வெப்சைட்டு. ஓகேங்களா, இப்போ அதில் நம்ம போய் பார்க்குறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம், இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றியெல்லாம் நீங்கள் போய் திரும்ப பார்க்கலாம். அது போக நம்ம ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் யூஜி 2025 ரிகார்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேங்களா, இது வந்து 24 ஜனவரி 2025. இந்த வீடியோ பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம பதிவிட்டாச்சு. ஓகேங்களா, அப்பா ரெடி இப்போ நாட் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு கிரியேட் ஏபிசி ஐடி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது அந்த அப்பா ரெடி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ பதிவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜரில் எப்படி அப்ளை பண்ணி நம்ம அந்த அப்பா ஐடி வாங்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ பதிவை. ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் ஆஃப் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாமினேஷன் டியூரேஷன் ஃபார் நீட் யூஜி 2025. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 25 ஜனவரி 2025. ஓகேங்களா, அதாவது என்னன்னா கிளாரிஃபிகேஷன் ஆஃப் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாமினேஷன் டியூரேஷன். மெயினாக பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து செக்ஷன் பியில் வந்து 5 கொஷின்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஆப்ஷன்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ செக்ஷன் பி ஆப்ஷனுங்கிறதே ரிமூவ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக வந்து சப்ஜெக்ட்டுக்கு 45 கொஷின்ஸ், டோட்டலாக 180 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டியூரேஷன் இதுக்கு முன்னாடி வந்து 200 கொஷின்றனால 3 hours 20 minutes வந்து இருந்தது. ஓகேங்களா, இப்போ 180 கொஷின்றனால வந்து 3 hours வந்து உங்களுக்கு டைமிங்கும் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது எதனால் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏன் அந்த சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால் வந்துட்டு ஆப்ஷனல் செக்ஷன் பி கொடுத்து உங்களுக்கு அந்த 20 minutes இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகி நம்ம நார்மல் கம்பேக்ட் டு நார்மல் லைஃப் அப்படிங்கிறனால வந்துட்டு உங்களுக்கு சேம் ப்ரீவியஸ் இனிஷியலாக என்ன நீட் பேட்டர்ன் எப்படி இருந்ததோ அந்த பேட்டர்னுக்கே வந்துருச்சு. 180 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும். டைம் டியூரேஷன் வந்து 3 hours. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. கோவிட்னால நம்ம 200 கொஷின் ஆப்ஷனுக்கு போனோம். அகைன் நம்ம கம்பேக் நார்மல் லைஃப்னு வந்தாச்சு. ஓகேங்களா, நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக புரிஞ்சுக்குங்க. அதாவது 180 கொஷின்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் அர்த்தம் கிடையாது. அதாவது யாரெல்லாம் 720 கம்பல்சரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை என்னால் வந்துட்டு இவ்வளோ எத்தனை கொஷின் தான், ஒரு 150 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும், எக்ஸாக்டாக கரெக்டான கொஷின் 30 கொஷின்ஸ் வந்து மேபி எனக்கு டவுட்டு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அதை அட்டன் பண்ணாமல் விட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் அவுட்டோ அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லாமல் யார் கொஷின் அட்டன் பண்ணுறாங்களோ அதனால் வந்துட்டு நமக்கு என்ன ஆகுனா மார்க் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கட் ஆஃபும் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ப்ராப்பராக ரீட் பண்ணி தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியலனா விட்டுருங்க. டவுட்ஃபுல் கொஷின் அட்டன் பண்ணாதீங்க. நெகட்டிவாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீட் கட் ஆஃபில் ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தெளிவாக கொஷின் ரீட் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீட் சம்மந்தமான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒன் அகாடமி யூடியூப் சேனலில் நம்ம பதிவிட்டுருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.